வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க இருப்பது ஹனுமனின் முழு வாழ்க்கை வரலாறு. பலருக்கும் தெரியாத உண்மை. இன்றும் பூமியில் வாழும் ஹனுமன். லாஸ்ட் வீடியோவின் தொடர்ச்சி பாகம் 2. இந்த கதையை கேட்டாலே கோடி புண்ணியம் கிடைக்குங்க. தாங்கள் ஹனுமன் பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதுங்க. ஏனென்றால் ஸ்ரீராமனின் திருநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய மிகப்பெரிய மற்றும் உண்மையான பக்தனான ஹனுமன் எப்போதும் வீற்றிருப்பார் என்பது புராணங்கள் கூறும் உண்மைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எங்களின் அனைத்து பதிவுகளும் தங்களது கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. ஹனுமன் சூரியனை பழமென நினைத்து வாயில் போட்டதால் உலகமே இருளடைய கோபமுட்ட இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அந்த குழந்தையின் மீது செலுத்த ஹனுமன் தாடையில் தாக்கியதுங்க. குட்டி மாருதி கையில் சூரியன் நழுவி வெளியே வந்துவிட்டது. பிறகு மாருதி மயக்கமடைந்து அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழத் தொடங்கினார். இந்த செய்தி கேசரி காதில் விழுந்து துடித்தார். ஹனுமன் கேசரி கோபமுற்று தேவர்களை தண்டிக்க நினைத்தார். ஒரு நொடியில் காற்று வீசுவதை தடுத்து நிறுத்தினார். உலகில் உள்ள எந்த உயிராலும் மூச்சுவிட முடியவில்லை. இதை பார்த்த தேவர்கள் தன் தவறை உணர்ந்தனர். பிறகு பிரம்மாவுடன் அங்கு வந்து மயங்கி கிடந்த அந்த குழந்தையை தூக்கி நிறுத்தினர். இந்திர பகவானும் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். பிறகு சூரிய பகவானும் சக்தியின் தன் ஒரு பங்கை செலுத்தி மிகவும் வலிமை உள்ளவராகவும் ஞானம் உள்ளவராகவும் ஆவா என வரமளித்தார். கடைசியாக யமதர்மராஜனும் என்னுடைய மரண தண்டனை கூட இந்த குழந்தையை எதுவும் செய்ய முடியாது என வரமளித்தார். பிறகு குட்டி மாருதிக்கு அளப்பரிய சக்தி கிடைத்ததுங்க. இந்திரனின் வஜ்ராயுதத்தால் ஹனுமனின் தாடையில் விழுந்ததால், தாடை என்றால் ஹனு என்று சொல்வார்கள். தாடையில் காயம் காரணமாக அவர் முகத்தில் நிரந்தரமாக சற்றே வீங்கி பெரிதாகி அழகான குழந்தையின் பெயர் ஹனுமன் என்று பெயராகிவிட்டதுங்க. ஹனுமன் என்று பெயர் கிடைத்தவுடனே இந்த மூன்று உலகிலும் ஒரு அடையாளம் உருவானது. ஹனுமன் மெல்ல மெல்ல வளர்ந்து அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவர் ஒருவரே என்று உருவானது. அவர் இந்த உருவத்தில் இருந்ததால் குழந்தை உருவத்தில் இருந்ததால் குறும்பு செய்யும் பழக்கம் இருந்தது. இந்த குறும்புத்தனத்தால் ஒரு ரிஷியின் தவம் கலைந்து ரிஷி கோபத்தில், ஏ ஹனுமனே, உன்னுடைய அதீத சக்தியின் கர்வத்தால் இந்த குறும்புகளை செய்கிறாய். எனவே இந்த சக்திகளை நீ மறந்து விடுவாய் என சபித்தார். ஹனுமன் மிகவும் சோகமடைந்தார். மெல்ல மெல்ல தன் சக்திகளை மறக்கத் தொடங்கினார். சாதாரணமான வாழ்க்கையை மலையில் வாழத் தொடங்கினார். அப்போ சுக்ரீவனுடன் நட்பு ஏற்பட்டதுங்க. ஹனுமன் தன் நண்பன் சுக்ரனுடன் அதே மலையில் தன் புத்திசாலித்தனத்தால் மிக சிறந்த நண்பனாக மாறிவிட்டார். பிறகு தான் இல்லாமல் தன் புதிய திருப்பத்தின் ஸ்ரீராமர் சந்திப்பு. இதன் தொடர்ச்சியை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.